கூட்டமைப்பு மதுரை மாவட்டம் என்டிஎஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வட்டி ஓர் சமுதாய சீர்கேடு என்ற அந்த வன்கொடுமையை உங்கள் மத்தியில் விவரிக்க வந்திருக்கிறோம். வட்டியை பற்றி சுருக்கமாக ஒரு வரியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். வட்டி என்பதை அல்லாஹ் அழிக்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டி என்ற சொல்லையை அழிக்கிறான். அப்ப அதை வாங்கக்கூடியவர்களையும் அதை ஆதரிக்கக்கூடியவர்களையும், பலவீனத்துக்காக பெறுகிறேன், உலக ஆசைக்காக சில சாதனங்களை வாங்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதே நிலைதான். வட்டி என்ற அந்த தீய சொல்லை அளிக்கிறான் என்றால், வட்டியை வாங்கக்கூடியவர்களை மறுமை வாழ்க்கையில் எதில் தள்ளுவான்? நரக நெருப்பில் தள்ளுவான். பெரும் பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். இணை வைப்பது, சிறுக்கு செய்வது, இறைவன் இருக்கத்தக்க இன்னொரு இறைவனை வணங்குவது, இரண்டாவது வட்டியை உண்பது என்று 10 பாவங்கள் பட்டியலில் மற்ற இடங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பாவி பெண்கள் மீது பழி போடுவது என்று ஒரு பட்டியல் போகுது. ஆனால் வட்டி எங்க வந்து நிற்கிறது? 2வது இடத்தில் நிற்கிறது. ஏன் என்றால், மனித இனத்தை, இரத்தத்தை குடிக்கக்கூடிய கடும் காட்டேரியான ஒரு செயல், மாபாதக செயல். வட்டிக்காரன் வாழ்ந்து கொண்டு போவான், கீழே இருக்கக்கூடியவன் கீழே வீழ்ந்து கடைசியில் அவனையே மாய்த்து விடுவான். ஒரு ஜான் இடத்துக்காக ஒரு பத்திரத்தை வைத்து வட்டியை பெறக்கூடியவன் வீட்டை இழந்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது. அவன் வீடு போய்விடும், மூழ்கிவிடும். அதுக்கு பேரு மூழ்கிடுமா? எப்படி மூழ்கும்? கடல்லையா மூழ்கும்? என்ன மாதிரி சட்டத்தை சொல்கிறார்கள்? உங்களிடம் அந்த அவல நிலைமையை பயன்படுத்தி, பாவ நிலைமையை பயன்படுத்தி நீங்களும் அவனிடம் போய் விழுகிறீர்கள், அவனும் அதை பயன்படுத்தி வீடை பெறுகிறான். சின்ன கூட்டமாக வருகிறார்கள், பங்களாவா கெட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பிடி வராது இல்லை, வரும். ஒரு கணம் தான் வந்து, அவ்வளவுதான். ஒரு மழையோ ஒரு தண்ணீரோ வந்தா போதும், அழிவு அந்த அளவுக்கு இருக்கும். பரதியே நினைக்க வேண்டாம், வரும். இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் அல்லாஹ் உலகத்திலேயும் பிடிப்பான். அதற்குத்தான் வார்த்தை எப்படி சொல்கிறான்? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் தர்மத்தை வாழ வைக்கிறான், உயிரோட்டம் கொடுக்கிறான். அதுக்கு தர்மம்னா என்ன? வாழ கொடுங்க, வியாபாரம் செய்யுங்க, சகோதரமாக வாழுங்கள் என்பதை வாழ வைக்கிறான். அக்கிரமம் அநியாயம் சேர்ந்து ரத்தத்தை குடிக்கக்கூடிய செயலை அழிக்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்லு கஃபாரின் அஸீம். நன்றி கெட்ட பாவிகளை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த மாதிரி ஈனச் செயல் செய்கிறானே, அந்த செயலை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவனுக்கெல்லாம் வேற மாதிரி பிடி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இதை எடுத்துரைக்கிறார். வட்டி என்பது முதல் நம்ம எப்படி எண்ணுகிறோம்? சமுதாய மக்களை ஏமாத்த வந்திருக்கிறான், பலவீனத்தை பயன்படுத்தி நம்மிடம் பிடுங்க வந்திருக்கிறான், அல்லாஹ் இதை தடை செய்கிறான் என்பதை உள்ளத்தில் தைக்கிற அளவுக்கு நம் உறுதிமொழியை பலமாக எடுக்கவில்லை என்றால் நம்மை அவன் அடித்து விடுவான், நாமளும் அதில் அறிந்து விடுவோம் என்பதை சகோதர சகோதரிகளே செவிதாழ்த்தி கேளுங்கள். அதே போல் செயல்களில் நீங்கள் விழுந்திருந்தால் அதை விட்டு நீங்கள் மீண்டு வந்து விடுங்கள். அற்ப உலக சாதனங்களுக்காக அந்த வட்டியில் வீழ்ந்து விடாதீர்கள். தவணை முறையில் பெறுகிறோம், சிறு வெட்டி தானே, சின்ன பாவம் தானே என்று நினைத்து விடாதீர்கள். பாவம் தான். எப்படி நீங்க வட்டி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, ஒரு டிவியை வாங்குறீங்க, தவணை முறையில வட்டி இருக்கிறது, அதமா நீங்க துட்டை சேர்த்து பொறுமையா வாங்கிக்கிறீங்க. வாங்க முடியவில்லை என்றால்
அல்லாஹ் எங்களுக்கு தடை விதித்திருக்கிறான், அதை பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம் என்ற ஒரு முடிவு எடுக்கணும். அதான் மூமின். மூமின் என்றால் எப்படி முடிவு எடுக்கணும்? அல்லாஹ் சொல்லி இருக்கான், நாங்கள் மறுமை வாழ்க்கைக்காக இம்மையில் இந்த அற்ப சாதனங்களை தூக்கி எறிவோம், தியாகம் செய்வோம். இந்த உறுதி வருகணும், உரமான உறுதி வரணும். உறுதியை விட்டு என்ன செய்யக்கூடாது? பின் விளங்கி விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன், வியாபாரம் செய்து போறீங்க. உலகத்துல எவ்வளவோ வியாபாரம் இருக்கிறது. வட்டி என்ற அந்த அயோக்கியத்தனமான ஈனச் சொல்லை தவிர்த்து விட்டு ஒருத்தரிடம் ஒன்னை கொடுத்து ரெண்டை புடுங்கக்கூடிய இந்த கைவாளித்தனமான செயலை விட்டு விட்டு எவ்வளவோ வியாபாரம் இருக்கிறது. எவ்வளவோ பொருளை கொடுத்து நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? உலகத்தில் வியாபாரம் செய்து கொள்ளலாம். ஒரு போண்டா வித்து வாழ்ந்து கொள்ளலாம். ஒண்ணுமே முடியல, கைகால் ஊனமா இருக்கா, ஒருவன் பிச்சை எடுத்து கூட வாழ்ந்து கொள்ளலாம். முடியல, கைகால்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன், அதை செய்து கொள்ளலாம். மாற்றுத்திறனாளி கூட இன்னைக்கு உழைக்கலாம், அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? உழைக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயலை, வட்டியை என்ன செய்யக்கூடாது? எந்த ரூபத்திலும் நாம் ஆதரிக்க கூடாது. இந்த செய்தி உங்கள் காதில் வந்த பிறகு அல்லாஹ்வின் இந்த அறிவுரை உங்கள் காதில் விழுந்த பிறகு அதை விட்டு நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தில் இருந்தால், கடந்த காலங்களில் செய்திருந்தால், நாளை செய்யலாம் என்று நினைத்திருந்தால் என்ன செய்யணும்? மௌஇதத்தன், என்னுடைய போதனை உங்களை வந்தடைந்தால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஃபன்தஹா, அதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஃபலசு மாசலஃப, ஏதாவது நீங்க வட்டி கிட்டி செய்திருந்தால் அதையும் விட்டு விடுங்கள். வஅம்ருஹு இலல்லாஹி மன் ஆதஃப உலாயிக அஸ்ஹாபுன் நார், நீங்கள் அதை விட்டு ஒதுங்கவில்லை என்றால் நீங்கள் நரக நெருப்புக்கு தள்ளப்படுவீர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள். நிரந்தரமா இருப்பீங்க. நரகத்தை விட்டு நிரந்தரம்னா அதுல இருந்து வரவே முடியாது சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் நாடுனா தான் இங்க நிரந்தரங்கிற வார்த்தையை போட்டாச்சு. வட்டியை ஆதரிக்காதீர்கள், வட்டிக்கு துணை போகாதீர்கள். வட்டியை முளையளவு சின்ன விஷயம்தான் என்று சொல்லியும் அதில் நீங்கள் உங்கள் தலையை நீட்டாதீர்கள். அற்ப சாதனங்களை வாங்கி அல்லாஹ்வின் வசனத்தை மீறாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள் என்று உங்கள் மத்தியில் எடுத்துரைப்பதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சகோதரர்களே, இம்மையை விட மறுமை முக்கியம். இம்மை வாழ்வு என்பது சொற்பமானது, அற்பமானது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை விவரிக்கிறான். ஜுய்யினலின் நாசி ஹுப்பு ஸலவாத்தி, உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் மினன் நிசாயி வல் பனி வல் கனாதீரி, அழகான பெண்களையும் பிள்ளைகளையும், வ கனாதீர் வல் முன்கரி வ தஹபி, தங்கங்களையும் வெள்ளி குவியல்களையும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக தான் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறான். அதை விட உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லவா? ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ مَآبٍ, உலக வாழ்க்கை உங்களுக்கு இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழகிய போக்கிடம். அழகிய போக்கிடம் என்றால் என்ன? சொர்க்கம். சொர்க்கம் என்பது என்னது? காண கிடைக்காத பொக்கிஷம். என்றென்றும் அதில் நிரந்தரமாக இருந்தால், அதில் என்றும் இளைஞனாக இருந்தால் அதுவே நமக்கு சிறந்தது. அதுவே சிறந்தது என்று ஹுஸ்னுல் மஆப், அழகிய சிறப்பிடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனில் எடுத்துரைக்கிறான். உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பொருள்களுக்கு நீங்கள் கண்ணசைந்து, வல் ஹர்ஸ், விளை நிலங்கள் எல்லாம் கவர்ச்சியாக இருக்கும். அதற்கு நீங்கள் கண்ணசைத்து வட்டி என்ற அந்த சொல்லாடலில் அவன் உங்கள் மத்தியில் வருவான். தங்கத்தை வாங்கிக்கிறீங்களா? நகையை வாங்கிக்கிறீங்களா? காடு போடுங்க, வட்டி. நீங்க நெக்லேஸ வாங்கிக்கிறீங்களா? நிரந்தரமா உங்களுக்கு வாங்க முடியாது. எப்படி வாங்கணுமா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட கட்டி ஒரு சீட்டு போடணுமா, அவன் வட்டியை போடுவானா நைசா. அந்த இடத்தில் மூமின் வாயில் என்ன வரணும்? வட்டி இருக்கா, எங்களுக்கு அல்லாஹ் தடுக்கிறாங்க, நாங்க இதை செய்ய மாட்டோம் என்ற ஒரு சொல் மூமின் வாயில் வரணும். நகைங்கிற இதுல வருவான். எது? தங்கம், வெள்ளி, இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமா வாங்க முடியுமா? நீங்க ஏழைகள் அல்லவா, கஷ்டப்படுறவங்க அல்லவா, அதனால நீங்க இப்படி வாங்கிக்கிறங்க.
என்று அல்லாஹ் எப்படி எப்படி சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இதையெல்லாம் ஒப்பு சகவாத் உங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கும், அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வர்றானா இன்னைக்கு தங்கம் வர்றான், வெள்ளின்னு வர்றான், வாகனன் வர்றான். ஏன்னா பெண்களை கூப்பிட்டு பெண்களை ஒரு போத பொருள் ஆக்கி விட்டுருக்கான். அனைத்து அனாச்சாரங்களையும் செய்து விடுவதற்கு ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்பாவி மக்களையும் நடுத்தர மக்களையும் சுரண்டி சம்பாதிப்பதற்கு, ரத்தத்தை குடிப்பதற்கு, அதற்கு போர்வையை போர்த்தி வரக்கூடியதுதான் வட்டி. அப்படியே ஒரு அமௌண்ட்டுக்கு தருவானா? 4 லட்சம் ரூபாய்க்காரன் 4 லட்சம் ரூபாய்க்கு தருவானா? எத்தனையோ வட்டி இல்லாத நாடு இருக்கு, அந்த மாதிரி தருவானா? தரமாட்டான். வட்டியை வியாபாரமா கொண்டு இந்த நாட்டில் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். எங்கு திரும்பினாலும் அதில் வட்டி. எந்த ஒரு லாபகரமான காரியம் என்று ஒரு அறிவிப்பு சொன்னால் அதில் இருக்கும் வட்டி. நயவஞ்சகத்தனமாக உள்ள ஒளிந்திருக்கும். இதை மூமின் பார்க்கணும். ஏனென்றால் எங்களுக்கு இம்மை முக்கியம் அல்ல. இம்மைங்கிறது இரண்டாவது. முதல்ல என்ன வரணும்? மறுமை, ஆகரத். எங்கள் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கிறது, அதற்காக வாழ்கிறோம். இம்மை என்பதை தூக்கி எறிந்துவிடும். இம்மையில எங்களுக்கு ஹராம் வருதா, அதை நாங்க செய்ய மாட்டோம். அடுத்த செகண்ட் ஒரு மூமின் வாயில் என்ன வரணும்? ஒரு ஆண் பெண் வாயில். அதை நாங்கள் செய்ய தயாராக இல்லை. மறுமையில் அல்லாஹ் எங்களிடம் கேள்வி கேட்பான். அந்த நாளில் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஒருவன் இன்னொருவருக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியாத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு நாங்கள் அஞ்சுகிறோம் என்ற ஒரு சொல் அவங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக வரவில்லை என்றால் அவன் அப்படி உலகத்துல விழுந்துருவான். ஏன்னா உலக வாழ்க்கை அப்படி லைத்து போயிருக்கு. எல்லாத்தையும் பார்த்து 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 என்ன செஞ்சிருக்கு? லைத்து போய் இருக்கிறதுனால் அசால்ட்டா அதுல விழுந்துருவான். அதனாலதான் அவர்கள் வட்டிக்காரர்களும் உங்களை ஈஸியாக நம்மை தட்டி விடுகிறார்கள் பலவீனத்தை பார்த்து. இதை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வட்டி என்ற சொல்லில் இருந்து முழுமையாக விடைபெறுங்கள். வட்டி வாங்கிதான் ஒரு காரியத்தை நிலைநாட்டணும் என்று எண்ணாதீர்கள், நினைக்காதீர்கள். அது உங்களை ஏமாற்றத்தில் தள்ளிவிடும். மறுமையில் உங்களுக்கு நாசமாகிவிடும், கை நஷ்டமாகிவிடும். இம்மையிலும் வீழ்த்தி இருக்காது, ஏமாற்றம் தான் மிஞ்சும் சகோதர சகோதரிகளே. ஆகையால் இந்த இறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை செவிதாழ்த்தி கேட்டு அதன்படி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.